டிசி ட்விட்டர் விமர்சனம். லோகேஷ் கனகராஜின் நடிப்பு அறிமுகத்தை தாஸ் கதாபாத்திரத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்று என இணையவாசிகள் கொண்டாடுகின்றனர். அனிருத்தின் பின்னணி இசைக்கு சிறப்பான பாராட்டுகள் கிடைக்கின்றன. அருண் மாதேஸ்வரனின் டிசி திரைப்படம் இறுதியாக திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. தாங்களும் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொண்டு இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தன் நண்பன் ஆசைப்படுவதை கூறும்போது தேவதாஸ் என்கிற தாஸ் லோகேஷ் கனகராஜ் அமைதியாக சிந்திக்கிறான். வெகு காலத்திற்குப் பிறகு சந்திராவை வாமிகா கப்பியை சந்திக்கும்போது அவளும் தன் வாழ்க்கையை வேறுவிதமாக அமைத்துக் கொள்ளும் அதே ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறாள். இத்தகைய அமைதியான சிந்தனைக்குரிய தருணங்களில்தான் கரடுமுரடான கேங்ஸ்டர் குற்றக்கும்பல் தலைவன் பிம்பத்திற்கு பின்னால் உள்ள கதாபாத்திரங்களின் உணர்வுபூர்வமான வெறுமையை இப்படம் வெளிப்படுத்துகிறது. ஒரு காவலரை சுத்தியலால் கொடூரமாக கொன்று காவல்துறையிடமிருந்து கைவிடப்பட்ட ஆயுதங்களை கொள்ளையடித்ததற்காக தாஸ் மற்றும் அவனது கூட்டாளிகளை கிட்டி மற்றும் செபாஸ்டியன் உட்பட பழிவாங்கும் நோக்கில் காவலர் போகராஜும் அவரது ஆட்களும் துரத்துகிறார்கள். கோயம்புத்தூரில் பதுங்கியிருக்கும்போது தான் தங்கியிருக்கும் விடுதியில் பாடகி பார்வதியை சஞ்சனாவை தாஸ் சந்திக்கிறான். அவனது தாய்க்கு பிடித்த பாடலை அவள் பாடும்போது அவளிடம் ஈர்க்கப்படும் தாஸ் அந்த பெண்ணுடன் ஒரு நாளை கழிக்கிறான். அந்நியர்களான இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் தரும் சில தருணங்களை அந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் தாஸ் பதுங்கியிருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் போகராஜ் அவனையும் பார்வதியையும் சுடுவதால் அந்த மறக்க முடியாத தருணங்கள் குறுகிய காலத்திலேயே முடிவுக்கு வருகின்றன. பார்வதியின் மரணத்தை அவன் தற்செயலான இழப்பு, கொலாட்டரல் டேமேஜ் என்று குறிப்பிடுகிறான். காவலர்களிடமிருந்து மீண்டும் தப்பிக்கும் தாஸ் ஈரோட்டிற்கு செல்கிறான். அங்கு பாலியல் தொழிலாளியான சந்திராவை வாமிகா கப்பியை சந்திக்கிறான். சந்திராவின் கதை அவனை நெகிழ வைக்கிறது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு டஜன் ஆண்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவள் அடைக்கப்பட்டிருந்த 18 ஆண்டுகால சிறை போன்ற அறையிலிருந்து அவளை தப்பிக்க வைக்கிறான். சந்திரான் தாஸின் பயணத்தில் தானாகவே இணைகிறாள். இது அனைத்து கதாபாத்திரங்களையும் தங்கள் வாழ்வியல் முடிவுகளை எதிர்கொள்ள தூண்டும் தொடர் நிகழ்வுகளை தொடங்கி வைக்கிறது. அடுத்து என்ன நடக்கிறது? ஊரூராக ஓடும்போது தாஸால் காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முடிகிறதா? தாஸ் மற்றும் சந்திராவின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக முடிகிறதா? அனைவருக்கும் தெரிந்தபடி டிசி தேவதாஸ் சந்திரா என்பது தேவதாஸ் என்னும் புகழ்பெற்ற காவிய கதையின் மறுவடிவம். ஆனால் இது குயின்டின் டாரன்டினோவின் பாணியை நினைவூட்டும் வகையிலும் வன்முறை கலந்த அதிரடி திரைப்படமாகவும் சுவாரஸ்யமாக அமைந்துள்ளது. இயக்குநர்கள் அருண் மாதேஸ்வரன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் ஆகிய இருவருமே வன்முறை கலந்த தனித்துவமான பாணியிலான சண்டை காட்சிகளை அமைப்பதில் பெயர் பெற்றவர்கள். டிசி திரைப்படம் இதை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. கதையின் மைய பிரச்சனையான திருடப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் கொல்லப்பட்ட காவலர் என்பது காகிதத்தில் படிக்கும்போது அவ்வளவு ஈர்ப்புடையதாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் தனது கடந்த கால நினைவுகளால் வாடும் தாஸ் என்ற மனிதனின் பார்வையில் காதல், இழப்பு மற்றும் மீட்சி ஆகியவற்றை ஆராய்வதற்கான ஒரு பின்னணியாகவே இப்படம் இதை பயன்படுத்துகிறது. திரைக்கதல் மற்றும் வசனங்களை எழுதியுள்ள இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் கிராமப்புற பன்னணியிலான அதிரடி சண்டை காட்சிகளுக்கும் உணர்வுபூர்வமான ஆழத்திற்கும் இடையே மிகச்சிறப்பான சமநிலையை பேணியுள்ளார். விறுவிறுப்பான கதைக்களம் வன்முறை மற்றும் பதட்டத்தால் நிறைந்திருந்தாலும் கதாபாத்திரங்களின் செயல்களுக்கு அடிப்படையாக அமையும் மனித உணர்வுகள் இதில் மறக்கப்படவில்லை. இதுவே இப்படத்தை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக மாற்றுகிறது. படத்தின் இரண்டாம் பாகியில் தாஸ் மற்றும் சந்திரா ஆகியோரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று பார்வையாளராகிய நாமே இயல்பாகவே விரும்ப தொடங்குகிறோம். படம் முழுவதும் ஆங்காங்கே காணப்படும் சிறிய ஆக்கப்பூர்வமான அம்சங்களும் மறைமுக குறிப்புகளும் பார்வையாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றன. உதாரணமாக, ஒரு சண்டை காட்சியில் மாஸ்டர் படத்தில் விஜய் அணிந்திருந்தது போன்ற ஒரு வெள்ளி வளையாளியை தாஸ் கழற்றி எடுக்கிறார். சந்திராவுடனான ஆரம்ப காட்சிகளில் அவர் புகழ்பெற்ற சில்க் ஸ்மிதாவை போல அலங்கரிக்கப்பட்டிருப்பதை காணலாம். புடவை, அடர் சிவப்பு நிறத்து லிப்ஸ்டிக் மற்றும் தலையில் ஒரு சிவப்பு மலர் என அவர் காட்சியளிக்கிறார். சொல்லப்போனால் மற்றொரு காட்சியில் மருத்துவர் ஒருவரை அவரை சீக் என்றே அழைக்கிறார். சந்திராவின் அறையும் தனித்துவமான ரசனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் சுவர்களில் வான்கோ மற்றும் டாலி ஆகியோரின் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் கதைக்களத்திற்குள் அருண் மாதேஸ்வரன் மற்றொரு சுவாரஸ்யமான பரிமாணத்தை சேர்க்கிறார். டிசி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகும் லோகேஷ் கனகராஜ் ஒரு புதிய நடிகர் என்பதை உணர்த்தும் வகையில் எந்த ஒரு காட்சியிலும் தோன்றவில்லை. திரையில் இயல்பாக தோன்றும் அவர் தாஸ் கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆக்ரோஷமான ஆவேசத்தையும் அதே சமயம் அடக்கமான கவர்ச்சியையும் கொண்டு வருகிறார். அவரது உடல் மொழி மற்றும் பாவனைகள் கதாபாத்திரத்தின் உணர்வுகளை மிகவும் திறமையாகவும் நம்பகத்தன்மையுடனும் வெளிப்படுத்துகின்றன. தாஸ் கதாபாத்திரத்திற்குள் லோகேஷ் கனகராஜ் அவ்வளவு கச்சிதமாக பொருந்தி போகிறார். திரையில் இயக்குனரான நாமை காணவில்லை, மாறாக தாஸ் என்ற கதாபாத்திரத்தை மட்டுமே காணுகிறோம். சந்திராக நடித்துள்ள திறமையான பாலிவுட் நடிகை வாமிகா கப்பி கதாபாத்திரத்திற்கு மிக பொருத்தமாக அமைந்து அதை சிறப்பாக கையாண்டுள்ளார். அவர் தனது கதாபாத்திரத்தை அதிக ஈர்ப்புமிக்கதாகவும் கணிக்க முடியாத தன்மையுடனும் வெளிப்படுத்துகிறார். இதுவே சந்திரா கதாபாத்திரத்திற்கு கூடுதல் சிறப்பை சேர்க்கிறது.
சந்திராவிற்கு முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரமான பார்வதியாக சஞ்சனா மிகச்சிறப்பாக நடித்துள்ளார். டிசி படத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று அனிருத்தின் இசையும் பின்னணி இசையுமாகும். இவை பல காட்சிகளை மெருகூட்டுவதோடு ரசிகர்கள் உற்சாகத்தில் கைத்தட்டி ஆரவாரம் செய்யும் வகையிலான தருணங்களையும் உருவாக்குகின்றன. உணர்ச்சி மிக்க மற்றும் விறுவிறுப்பான அதிரடி காட்சிகள் என அனைத்திலும் பின்னணி இசை மிகச்சிறப்பாக அமைந்து படத்தின் தாக்கத்தை அதிகரிக்கிறது. பாடல்களும் பின்னணி இசையும் மதீஸ்வரனின் இயக்கத்திற்கும் முகேஷின் ஒளிப்பதிவிற்கும் கச்சிதமாக பொருந்தி அமைத்திருப்பதன் மூலம் தான் ஏன் மிகவும் விரும்பப்படும் இசையமைப்பாளர்களும் ஒருவராக திகழ்கிறார் என்பதை அனிருத் மீண்டும் நிரூபித்துள்ளார். பிரசன்னா ஜிகிவின் கச்சிதமான படத்தொடுப்பு காட்சிகளுக்கு இடையே எந்தவித தொய்வும் இல்லாமல் படத்தை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நகர்த்துகிறது. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ், அனிருத் மற்றும் வாமிகா கப்பி ஆகியோரின் பங்களிப்பும் இணைந்து டிசி படத்தை ஒரு சிறந்த கேங்ஸ்டர் திரைப்படமாக மாற்றியுள்ளது.